யூஸ் அந்த ரெண்டு கனவு வந்து அதில் தான் அது என்ன பண்ணுறாங்க சரியாக புரியல. அதாவது ஒருத்தர் மறந்துடுவாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து கனவுக்கான விளக்கம் கேட்குறாங்க. ரெண்டு பேருக்குமே செய்தி அறிவிக்கப்படுது. என்ன செய்தி? நற்செய்தி அறிவிக்கப்படுது. இறைவனுடைய வாக்குகள் அறிவிக்கப்படுது. அவங்களுக்கு வாழ்க்கைக்கான வழிகாட்டல் அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்ட கனவுக்கான விளக்கம் கொடுக்கப்படும். அப்படின்னா யார் ஒருவருக்கும் ஒன்றை கொடுப்பதற்கு முன்னர் அவங்களுக்கு நல்லுபதேசம் செய்ய வேண்டியிருக்கு. நல்லுபதேசம் செய்யாமல் நீங்கள் கொடுக்கறது பலன் தராது. இப்போ நம்ம எப்படி உலகம் மாறி இருக்கு இல்லையா? இன்னைக்கு நமக்கு எது வேணாலும் போய் பணத்தை கொடுத்தா, ஒரு பொருளை கொடுத்தா வாங்கிட்டு வந்துடலாம். உனக்கும் எனக்கும் கணக்கு முடிஞ்சு அவ்வளோதான். ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்? நல்ல உபதேசம் செய்யுங்கள் சொல்கிறான். நல்ல விஷயங்கள் செய்யுங்க. ஒரு தேவையாக உங்களுக்கு ஏற்பட்டு அந்த தேவைக்காக நீங்கள் கேட்கும்போது அது பெரும்பாலும் மனம் சம்பந்தப்பட்டதாக, நம்முடைய மனசுக்கான தேவை இருக்கு இல்லையா? அந்த தேவைக்காக நம்ம போய் கேட்கும்போது வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் கிடைச்சி, அந்த வழிகாட்டுதல் தான் வேதம், மறை, குரான், ஸ்கிரிப்சர், இப்படி சொல்லக்கூடியது எல்லாமே வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியது, மறைவானவற்றை அறிவிக்கக்கூடியது. அது மனசுக்கானது. மனசுல தெளிவில்லாதன் காரணமாக குழப்பம் ஏற்படுது. அதற்கான கேள்விகள் கேட்க போது வாழ்க்கைக்கான செய்திகள் சொல்லாம நீங்க சிகிச்சை செய்யறங்கிற பேர்லயோ இல்லை பதில் சொல்றங்கிற பேர்லயோ இல்லை கொடுக்குற உதவி செய்யறங்கிற பேர்லயோ செய்யும்போது அவங்களுக்கு அது உதவுறதில்லை. இப்போ அவங்க எடுத்து சொல்லும்போது சொன்னது ரெண்டு பேர்த்துக்கும் புரியுது. ரெண்டு பேர் கேட்குறாங்க, ரெண்டு பேருக்கும் புரியுது. ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தர் நிராகரிக்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன சொல்றேன்னு புரியுது, ஆனால் நான் செய்ய மாட்டேன். இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு டாக்டர்கிட்ட போறாரு, குடிக்கிறத நிப்பாட்டுங்கப்பா, குடும்பம்லாம் என்ன ஆகுறது அப்படிலாம் சொன்னா, அதெல்லாம் நிப்பாட்டுங்க, மருந்து மட்டும் கொடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். சரியா? சிகிச்சைக்கு பணம் வாங்கிக்காங்க, நான் காசு கொடுத்துட்றேன், சிகிச்சை மட்டும் செய்யுங்க. இது உதவாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான காரியங்கள் ஏன் நன்மை இல்லாமல் போகுது? நீங்கள் வீடை மாற்றி கட்டினாலும் சரி, ஜோசியம் பார்த்தாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்ற அந்த தெளிவு கிடைக்காம, நம்ம யார் ஒருவருமே மனசுக்கான தெளிவு கிடைக்காம, ஒரு கஷ்டம் வருது, அது மனம் சம்பந்தப்பட்டதாக இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான தெளிவு கிடைக்காம பரிகாரம் சொல்லப்பட்டா உதவாது. அதற்கான விளக்கங்கள் எவ்வளவு சொன்னாலும் சரி, அந்த பிரச்சனைக்கான விளக்கங்கள் எவ்வளவு சொன்னாலும் உதவாது. நற்செய்தியும் எச்சரிக்கையும் வேதத்திலிருந்து, வாழ்க்கைக்கு வேதத்திலிருந்து அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதெல்லாம் வேதத்திலிருந்து. யாருடைய கதையும் இல்லை வேதத்தில். நம்மை பற்றி அறிவிக்கிறது வேதம். வேதத்திலிருந்து எடுத்து சொல்லப்படும் போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மனசுல அவங்களை பற்றி அந்த செய்தி, அவங்களை பற்றி ஒரு காட்சி நடக்குது, அவங்க மனசுல நடக்குதுன்னா வேதம் எடுத்து சொல்லப்பட்டு அர்த்தம். கேட்கக்கூடிய நம்ம வேதத்தின் விளக்கத்துல இல்லை அப்படின்னா அது நமக்கு உதவாது. அது வேதத்தின் விளக்கமும் அல்ல. அப்ப யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு நன்மை நிகழுது. யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு கேடு நிகழுது. ஏன்னா அவர் தெரிஞ்சே நன்மையும் தீமையும் உண்மையை கொண்டு அப்படின்னா வேதத்தை கொண்டு, உண்மைன்னு சொன்னா வேதம்,
உண்மையை கொண்டு எடுத்து சொல்லப்படும் போது யார் அதை தெரிந்தே மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை நிகழ்வதில்லை. அதுதான் அதுக்குரிய சாட்சி. யூசுஃபுடைய தோழர்கள் இருவருடைய ஒரு செய்தி புரியுதா மாம்போ? 2 பேர் கேட்குறாங்க. 2 பேருக்குமே விளக்கம் சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி வேதத்தை பற்றி அவருக்கு அறிவிக்கப்படுது, நற்செய்தி அறிவிக்கப்படுது, வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அறிவிக்கப்படுது. இப்போ அதை மறுக்கிறாங்க. யார் மறுத்தார்களோ அவர்களுக்கு நன்மை நிகழலை, யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அது நிகழது. சரியா? என்ன புரியுது? என்ன கேள்வி? நமக்கு இதுவரைக்கும் வேதத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அவங்க ரெடி பண்ணதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளும் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கு வேதத்தின் இந்த பகுதியிலிருந்து நமக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளும் கேட்டுட்டு வரணும். அது இல்லை, வேதம் அப்படி இல்லை. நமக்கான வாழ்க்கையிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு வேதம் எவ்வாறு அதற்கு விளக்கம் தருகிறது. இப்போதான் நம்ம வேதத்தை எடுத்து படிக்கும் போதும் வேதம் என்ன எனக்கு சொல்லுதுன்னு புரிய ஆரம்பிக்கும். படிப்படியாக இது நிகழும். வேதம் படிக்கக்கூடியது அப்படி கண் முன்னாடி நடக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அது நிகழுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம், சாட்சி பார்க்கலாம். அப்படி விளக்கங்கள் நமக்கு படிப்படியாக வேதம் நமக்கு கொடுக்குது தெளிவடையும் போது. இப்போ கேள்வி ஏத்துக்கிறதுனாலதான் அந்தந்த நேரத்துல அந்த நினைவுகள் ஏத்துக்க தெரிஞ்சுட்டும் மறுக்கிறதுனாலதான் அவங்க அந்த இடத்துல சொல்ல மறந்துடுறாங்க. 2 பேருக்கு இப்போ செய்தி நமக்கு மனசுக்கு வருது இல்லையா? எந்த ஒரு விஷயம் முதல்ல மனசுக்கு இங்கே வருது. இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் அப்படின்னு மனசுக்கு வருது இல்லையா? வாழ்க்கையில் சமையல் பண்ணா கூட இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த செய்தி உள்ள வருது இல்லையா? அப்போ எந்த ஒரு செய்தி மனசில் ஒரு செய்தி வருது, நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். தினப்படி செய்யக்கூடிய காரியங்கள் சரி. இப்போ மனம் சார்ந்த அந்த காரியங்களில் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கும்போது ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் காரியங்கள் செய்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தவறு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனசில் குழப்பம், செய்யக்கூடிய காரியத்திலும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் உள்ளத்துலேருந்து செய்தி வருது, கவனிக்கலை, மறைவாக செய்து வருது. அதாவது நேரடியாக இல்லாமல் நீங்கள் உணர்றது மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு 2 பேர் பேசுறதை கேட்டுட்டு, இல்லைன்னா ஒரு படத்தை கூட பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படுது மறைவாக. அதுவும் இல்லை, அதையும் நம்மளால் கவனிக்க முடியலன்னா மனிதர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவாங்க. அந்த தெளிவு நமக்கு தேவையானதாக இருக்கும். அப்போ அந்த தெளிவு இறைவனுடைய செய்தி. அப்போ வேதம் படிக்கிறோம், புத்தகமும் நமக்கு நினைவுபடுத்துது. படிக்கும்போது புத்தகத்தை மூடி வச்சுட்டு நம்ம காரியத்தில் ஈடுபடுறோம் இல்லையா? அந்த நேரத்தில் படித்த அந்த செய்தி இல்லை தெளிவு நமக்கு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த தெளிவு இருக்கு இல்லையா? அது உள்ளத்திலிருந்து நினைவுபடுத்தணும். இது வானவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துவது. ஏஞ்சல் சொல்கிறோம், தேவர்கள் சொல்கிறோம் நம்ம இல்லையா? வானவர்கள் சொல்கிறோம், மலக்குகள்னு சொல்கிறாங்க. அவங்க நம்முடைய மனசில் தெளிவுபடுத்துவாங்க. அதுவும் நமக்கு வரலங்கும் போது இறுதியாக வர்றது மனிதர்கள் மூலமாக. இப்போ எந்த ஒரு செய்தியும் நம்ம வேதம் படிக்கிறோன்னா அந்த சூழலில் தேவையான அந்த நேரத்தில் நமக்கு மனசிலிருந்து தெளிவு வரணும். இறைவனோட வாக்கியங்கள் இருக்கிறோன்னு எவ்வளவு நேரங்களில் நம்ம மறந்து போச்சு, எனக்கு நல்லா தெரியும் அந்த நேரத்தில் எனக்கு மறந்து போச்சுன்னு சொன்னது இல்லையா நம்ம? இது அறிவிக்குது சாதாரண நிகழ்வுகளை. முக்கியமான நேரங்களில், அதிமுக்கியமான நேரங்களில், அவசியமான நேரங்களில் அது நினைவு வரணும். வரும்போது ஒவ்வொருத்தரும் வழங்கிக்கோங்க. வானவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க. நம்மக்கிட்ட நல்லது இருக்குது மனசில், அதன் காரணமாக அதை கவனிக்க முடியும். யாருடைய மனசில் நல்லது இருக்கோ, கொஞ்சமாவது பாக்கி இருக்கோ, அவங்களுக்கு அதை கவனிக்க முடியுது. அந்த நேரத்தில் கவனிக்க முடியுது. அந்த கவனம் இல்லாத போது
அசம்பாவிதங்கள் நிகழுது. சாதாரணமான நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கு. நல்லபடியாக இருக்கும்போது நம்ம அதை மறந்துடுறோம். நம்மக்கிட்ட கெட்டது வந்து அதை மறைக்க ஆரம்பித்து அதற்காக எந்த ஒரு கஷ்டமும் வராத போது இது தப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி ஒரு உடம்புல ஒரு தொந்தரவு வருது, அந்த தொந்தரவு தாங்க முடியாத தொந்தரவாக ஒரே நாளில் வர்றதில்லை. எப்பயுமே யாருக்குமே படிப்படியாகத்தான் அது வருது. இப்போ எப்போ தாங்க முடியாமல் போகுதோ அப்போ தான் நம்ம சொல்கிறோம் எனக்கு வந்து வலி இருக்குதுன்னு சொல்கிறோம், தாங்க முடியாத வலியாக இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மறந்துடுறோம் நம்ம. அது சிறுக சிறுக ஆரம்பித்தது. ஒரு தடவை வந்துட்டு பல நாட்கள் வராமல், பல மாதங்கள், வருடங்கள் கூட வராமல் இருந்து அப்புறம் படிப்படியாக வர ஆரம்பிச்சு, அப்புறம் தொடர்ச்சியாக இருக்க ஆரம்பிச்சு, ஒரு தடவை வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாமல் இப்படி படிப்படியாக எந்த ஒரு தொந்தரவும் வருது. அதெல்லாம் நமக்கு அறிகுறி தருது. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் அப்படி தவறு செய்யும்போது உணர்த்தப்படணும். மனசுல இருந்து வேதம் அறிவிக்கப்படுது வானவர்கள் மூலமா. யார் இதை தவற விடுறாங்களோ, எப்படி மழை வர்றதுக்கு முன்னாடி குளிர்ந்த காற்று வந்தோடனே எல்லாருக்கும் அந்த காற்றுல ஒரு செய்தி வருது. எல்லாரும் சொல்றாங்க மழை வர மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ செய்தி வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த செய்தி நமக்கு வருது. எந்த ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நிகழ்வதற்கு முன்னர் அதற்குரிய செய்தி வராமல் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. நம்ம உதாசீனப்படுத்துகிறோம் அறிவு கலெக்ஷன் காரணமாக. மற்ற எல்லா உயிரினங்களும் பாருங்க, கால்நடைகளாகட்டும் பறவைகளாகட்டும், அதுக்கு தெரியுது இல்லையா? தரையிலிருந்து 5 அடி உயரத்தில் இல்லை 2 அடி உயரத்தில் டைனிங் டேபிள் இருக்குது, சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரே நீங்கள் சாப்பிட்டல ஒரே ஒன்று அங்கே விழுந்துருச்சு, ஒரு இனிப்பு அங்கே விழுந்துருச்சு. கொஞ்சம் நேரத்தில் அங்கே எறும்பு வந்துடுது. நம்ம சாப்பாடு வச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்கோம். எதை வாங்கிட்டு வந்த நம்ம கடையிலேருந்து அது எங்கே வச்சுருக்கோம் தேடிக்கிட்டே இருக்கோம். வச்ச இடத்த விட்டு தெரியாமல் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம போட்ட இடம் யாருக்கு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த எறும்பை பார்த்தா அவங்க கீழே சிந்திரிச்சோங்கிற அளவுக்கு நமக்கு புரிதல் இருக்கு இல்லையா? உணர்வை நம்ம இழந்துக்கிட்டே வரணும். முன்னோர்களை பற்றிய சில செய்திகளை கவனிக்கும் போது இதெல்லாம் இவங்க எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியலையேன்னு கேள்வியெல்லாம் கேட்குறோம் இல்லையா? உணர்வுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள், அதன் காரணமாக செய்தார்கள். படிப்படியாக நம்ம எல்லாருமே உணர்வுகளை இழந்துக்கிட்டே வரோம். இன்னும் சொல்ல போனால் உணர்வுன்னு உணர்ச்சிக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நம்ம இறங்கிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். அதன் காரணமாக எந்த ஒன்றும் நமக்கு புரியல, எந்த ஒன்றுமே புரியல நமக்கு. அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அவங்க எந்த கல்லூரிக்கும் போகல. அவர்கள் உணர்வை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாக அகிலங்கள் அவர்களுக்கு கல்லூரியாக படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடியதாக பார்க்கும் போதே புரியும். நமக்கு சொன்ன இப்போ அது எப்படி ஒரு எறும்பு உங்ககிட்ட பேசுமா, ஒரு மண் உங்ககிட்ட பேசுமா, மரம் பேசுமா, அதுக்கு நான் வாயா இருக்குன்னு கேலி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கோம். எல்லாருமே அப்படித்தான் இருக்கும். ஆனால் உணர்வுல நமக்கு அது அறிவிக்கப்படுது. நீங்க அந்த உணர்வை அடையாத வரைக்கும் அது கேலி பேச்சா தான் இருக்கும், உங்களுக்கு கேலியா தான் இருக்கும். அப்படி சொல்லும். அப்போ அதன் காரணமாக அவங்க சொல்லவும் மாட்டாங்க. உங்க மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, நேரடியாக இல்லை. நீங்க செய்யக்கூடிய காரியங்களை கொண்டு சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க, நிர்பந்திக்க மாட்டாங்க. சாதாரண ஒரு பேச்சாக இருக்கும். நீங்க அதை எந்த அளவுக்கு எடுத்துக்க போறீங்கன்றது இருக்கு. எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ உணர்வுகளை நீங்க உயர்ந்து வர போறீங்க. அதுக்குரிய சாட்சிகளை பார்ப்பீங்க. என்ன அப்பயும் ஒரு கேடு என்னன்னா, அப்படி சொன்னவங்களை நம்ம உடனே கடவுளாக்கிறோம். இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. இனி அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்மளை போல மனிதர்கள் உங்களுக்கும் அது உண்டுன்னு காட்டுறதுக்காக அந்த இது செய்தி நீங்க விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, அவங்களும் விளையாட்டா போயிடுவாங்க. அவங்ககிட்ட அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை, போயிடுவாங்க. நல்லது இருந்தா சொல்லுவாங்க, நல்லது இல்லைன்னா விலகி போயிடுவாங்க. உங்களுக்கு அது சாதாரணமா தெரியும். இறைவனுடைய அருள் மறைவானது, வேதம் மறைவானவற்றை அறிவிக்கின்றது. நம்ம விளையாடியவர்களாக இருக்கிறோம். உங்க உணர்வை நீங்க பின்பற்றுங்க, இதுதான் வேதம் அறிவிக்குது. இறைவனை தவிர இல்லை, அவனுக்கே அஞ்சுங்கள், அவனை பின்பற்றுங்கள், இவ்வளவுதான். வேதம் இதை தான் அறிவிக்குது. பல கோணங்கள்ல அறிவிக்குது. நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியங்களை கொண்டு அறிவிக்குது. ஒரே செய்தி தான் திரும்பி திரும்பி. உணர்வை கவனிங்க, உங்களுக்குள்ள இருக்கிற செய்தியை கவனிங்க.
ஒவ்வொருத்தரும் தனி உலகம், தனி வாழ்க்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோதனைக்காக உங்களை ஒன்றா வச்சுருக்கான், ஒரு குடும்பமாக வச்சுருக்கான். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகம். உணர்வை கவனிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், பறவைகளை பாருங்கள். உங்களை விட ஒரு அறிவு குறைந்த பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள். அதற்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது. நீங்கள் மனிதனும் மிருகமே அப்படின்னு சொல்லும்போது அதையும் ஏற்றுக்குருவீங்க. அவ்வளோ. அந்த உணர்வை பின்பற்றுவதற்கு அடிப்படையாக நம்ம கவனிக்க வேண்டியது, மறந்துட்டோம் அப்படின்னா உணவை கவனிங்க, பசியை கவனிங்க, என்ன சாப்பிடணும்னு கவனிங்க. அங்கிருந்து தொடங்கணும். மனிதன் உணவின் பக்கமே அப்படின்றது வேதம் ஏன் அறிவிக்குது? அங்கிருந்து தொடங்குங்க. நமக்கு என்ன வேணும்னு எந்த அளவுக்குன்னா, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம அந்த தவறு செய்யக்கூடியவங்களாவே இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலங்காலமாக நம்மளை மூழ்கடிச்சிருக்காங்க. சொல்லி 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 நம்மளும் ஏற்றுக்கிறதே இல்லையா? பிள்ளைங்க ஏதாவது சொன்னால் கூட ஏற்றுக்கிறதே இல்லை. நம்ம சொல்றதை மட்டும் செஞ்சுட்டு வா அப்படின்னு தான் சொல்லி இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஒன்று ரெண்டு நன்மைகளை, உணர்வை இறைவன் காட்டும் போது, அதனுடைய பாக்கியங்களை நாம் உணரும் பொழுது எவ்வளவு தவறு செஞ்சிருக்கோம், இனி எவ்வளவு அவன் பக்கம் திரும்ப வேண்டியிருக்கு. நிறைய டிஸ்டர்பன்ஸ் நமக்கு, அதாவது நம்மளை திசை திருப்பக்கூடிய காரியங்கள் நிறைய நம்மளை சுற்றி நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு. நம்மை பிரிப்பதற்கான காரியங்கள் ஒவ்வொருவரும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினைச்சிடும் கெட்டவன்னா தனியாக ஆறா இருப்பான், கெட்டவன் தனியாக நிறைய முடி வச்சிருப்பான், கையில் ஊற்றிருப்பான், அப்படி பல வேஷங்கள், ரவுடி மாதிரி இருப்பான். அப்படி நமக்குள்ளேயே கெட்டது நிறையா இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். கெட்டவன் இப்படித்தான் இருப்பான்னு நம்ம முடிவு பண்ணி வச்சிருக்கோம். கெட்டத்தனம் தான் இருக்கு, கெட்ட மனிதன் யாருமே கிடையாது. கெட்டத்தனம், நன்மையை ஏற்றுக்கொள்ளாத அந்த குணம் மனசுல இருக்கு. அதுதான் கெட்டதை செய்ய வைக்கிறதே தவிர கெட்ட மனுஷன்னு யாரும் கிடையாது. நல்லதை மறுக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கு, அதுதான் அதை செய்யுது. ஆனா இவங்க கெட்டதுன்னா கெட்டவன் வேற மாதிரி இருப்பான் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சு, நம்மளும் கெட்டவன்னா வேற யாரும் நம்ம கிடையாது. அப்படி நம்மளாம் ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்தவங்க, உயர் குடும்பத்துல பிறந்தவங்க, ஆண்ட குடும்பத்தில் பிறந்தவங்க, இப்படி ஏதோ ஒன்று நமக்குள்ள பெருமையை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் கெட்டவங்க கிடையாது, கெட்டவங்க வேற. கெட்டத்தனம் எல்லார்கிட்டையும் இருக்கு. அதை உணர்வதற்கு தான் வேணும். எனக்குள்ள என்ன கெட்டத்தனம் இருக்கு, அந்த உணர்வு அதன் பக்கம் திரும்புறதுக்கு தான் முதல்ல உணவின் பக்கம் திரும்புங்க. சாப்பிட்றத கொண்டு. சாப்பாடு எனக்கு போதையாறக்கூடாது. போதை வஸ்துன்னு சிலதான் சொல்றான். சாப்பாடே எனக்கு போதையாயிரும், என்னால் சாப்பிடாம இருக்க முடியாதுன்னு சொல்றது இல்லையா? இல்லையா? சட்னி இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. எப்பயுமே 4 சட்னி வச்சாலும் எனக்கு இந்த சட்னி வேணும். எனக்கு ஒரு கருவாடாக கூட இல்லாமல் நான் சாப்பிடவே மாட்டேன். இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் பலது. எனக்கு டீ காபி இல்லாமல் முடியாது. இதெல்லாம் போதை இல்லையா? நம்ம இதெல்லாம் போதை இல்லை, போதை வஸ்துன்னு தனியாக சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஒன்று எனக்கு மிகவும் பிடிக்குமோ அதை கொண்டுதான் சோதனை. இப்போ பொருள் மட்டும்தான் இல்லை, இறைவன் சொல்றான் எதெல்லாம் நமக்கு போதையாக இருக்கு, எதையெல்லாம் போதைன்னா என்ன வைக்கிறோம்னு அர்த்தம். அதை தவிர இல்லைன்னு எனக்கு அது கட்டாயம் இருக்கணும். எதையெல்லாம் அப்படி நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, பெற்றோர்களை பற்றி சொல்லிக்கிறோம். உங்கள் பெற்றோர்களை நீங்க என்ன வைக்கிறீங்க? கணவன் மனைவியை என்ன வைக்கிறீங்க? கணவன் மனைவியை, மனைவி கணவனை. உங்க பிள்ளைங்களை நீங்க மிகவும் நேசிக்கிறவளா இருக்கிறீங்க. இதெல்லாம் நேசிக்க கூடாதுன்னு இல்லை, போதை ஆகிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும். எப்படி எனக்கெல்லாம் போதை இல்லையே, அப்படியே நீங்க துக்கப்படுறீங்க, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? என் பிள்ளையை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு, மனைவி நினைச்சு கவலையா இருக்கு, கணவனை நினைச்சு கவலையா இருக்கு, ஏன் சொல்றீங்க? போதையில் இருக்கு. இதையெல்லாம் நமக்கு அறிவிப்பது வேணும். உங்களுடைய உடன் பிறப்புகள், அவரிடம் நீங்கள் போதையுடன் இருக்கிறீர்கள், நேசிக்கிறீர்கள் அர்த்தம். நேசிப்பு கூடாதுங்கிறது இல்லை, போதையாகிற அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சேர்த்து வச்சுங்க சொத்து, அதன் மீது உங்களுக்கு போதை இருக்கு, மிகவும் நேசிக்கிறீங்க. நீங்க விருப்பத்தோடு வசிக்கக்கூடிய வீடு, அந்த அளவுக்கு போதை இல்லையா? வீட்டுக்காக சண்டை போடுறதுக்கு இல்லையா? பெற்றவங்க, பிள்ளைங்க, அண்ணன் தம்பிங்க. நீங்க செய்யக்கூடிய வியாபாரம், இது எல்லாமே நமக்கு
போதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடக்கூடாது. இதெல்லாம் கூடாதுங்கிறது இல்லை, போதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு. போதை ஏற்படுத்துங்கிற சாட்சியம், நீங்கள் ஒரு சோதனையில் வரும்போது நீங்கள் அழுகிறீங்க, துக்கப்படுறீங்க, அது இன்னும் அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு வருஷம் வருஷம் வரை கொண்டாடுறீங்க. இது துக்க நாள், இது இறந்த நாள், இது நஷ்டமடைந்த நாள், குறிச்சிட்டு கறி நாள், இதோ ஒன்று குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதன் மீது நீங்கள் வாழ்ந்துட்டு வரீங்க. அதை பெருமையாக வேற சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் வந்து எனக்கு நினைவு நாள், அதனால நான் இன்னைக்கு அப்படின்னு அதை பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு